தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சடி ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சடி. நீங்க தான் ராமசாமியா? இல்லையே, கிருஷ்ணசாமி. மிஸ்டர் கிருஷ்ணசாமி, நான் இந்த தியேட்டர் மேனேஜர் சுவாமி. Glad to meet you. இப்பதான் உங்க பையனுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி ராய்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எனக்கு போன் வந்துச்சு. அதே ராமுக்கு தான், அந்த ராமுக்கு தான். இருங்க, படம் பாக்குறதுக்கு தான் டிக்கெட், பையனை பாக்குறதுக்கு ராமு. தேங்க்யூ. குட் ஈவினிங். It's me, Raja. Pushpa, ingo Good evening. ராஜாவோட தங்கச்சியம்மா? உன் பேர் என்ன? பாப்பா, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீ இங்க உட்கார்ந்தா படம் ரொம்ப நல்லா தெரியுது. உட்காரியா பாப்பா? வாமா. புஷ்பா, கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, வந்தேனடி காபூல் ராஜா. இப்ப எப்படி? நல்லா தெரியுது உங்களுக்கு? எனக்கு பரவாயில்லமா, நான் என்ன படம் பார்க்கவா வந்தேன்? நான் ஒரு தியாகிமா, பெரிய தியாகி. யார் யாருக்கோ தியாகம் பண்ணியே தேஞ்சு போயிட்டு. சர்தார்ஜி. நீங்களும் சர்தார்ஜியா? உட்காருங்க. கொஞ்சம் குனிறீங்களா? இல்ல, நீங்க குனிஞ்சதான் எனக்கு ஓகே. அப்பதான் படம் நல்லா தெரியும். எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத இணைப்பு, அதுவும் பக்கத்துலயே. இன்னைக்கு திரையரங்கத்துல, நாளைக்கு திருமண மேடையில. இது எப்படி எல்லாம் விளையாடுது? என்ன வளருங்க? இல்ல, நான் ஒரு சிலுக்கு ரசிகன். சிலுக்கு பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது. தரையில் அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி, என்ன துள்ளல். கரண்ட் எப்பெல்லாமோ ஆஃப் ஆகுது, இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே. கையடியா, உன்ன மாதிரி பாஸ்ல வரல, காசு கொடுத்து வந்திருக்கேன். 20 ரூபாய் பையனுக்கு, 30 ரூபாய் பெட்ரோல். நீ வாய முடியா? ராதா, ராதா, நீ இந்த வழியா தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்க போய் நீ வந்துருச்சு? நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம். நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி இங்கேயுமே தெரியல. ஸ்டூபிட் பீப்புள். ஏதோ சின்ன ஜிசுங்க ஜாலியா பேசிட்டு போட்டுமே அன்னைக்கு தியேட்டர்ல விடாம என்ன கலாட்டா. ஓ, இங்கெல்லாம் வலி. ஓ, வெயிட். உன்னோட ஹேண்ட்பேக்ல பத்திரமா இருக்குல்ல? அதுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படியே இருக்குல்ல? திறந்து பாக்கல. இப்போ அது திறந்து பாரு. பண பழத்துல ஈ முளைக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்திட்டு இருக்கீங்களே. ஏன்? அதான் நீயே சொல்லிட்டியே, நீ பலாப்பழம், நான் முயக்கிறேன். ஏன்? எதுக்காக? காதல். எது? காதலோ காதல். சாதா காதல் இல்ல, ஸ்பெஷல் காதல். பாரு, உன்னை பார்த்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்காத குறையா ஏங்குறேன், அலையிற, சுத்துற, என்னென்னமோ பண்ணுறேன். போங்க இங்கிருந்து. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க? அப்போ நேரு பார்க்குவா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.
நான் வரமாட்டேன். நீ வரலன்னா எனக்கு காதல் போதை வந்துடும். அப்புறம் தண்ணியை போட்டுட்டு தேவதாஸ் மாதிரி பாரு பாரு அப்படின்னு கத்துவேன். அப்போ காளி பசங்களை விட்டு கல்லால அடிக்க சொல்லுவேன். நீ எதால அடிச்சாலும் நான் சளைக்க மாட்டேன். ஆனா என் உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே நான் சாஞ்சிடுவேன். அப்ப தெருவுல உள்ளவங்க எல்லாம் என் மேல அருதாப்படுவாங்க. அதே நேரத்துல அடி பாவின்னு உன் மேல ஆத்திரப்படுவாங்க. அதையும் பாத்துருவோம். பாத்துருவோமா பாரு? ஐம் சாரி, பாத்துருவோமா ராதா? பாத்துருவோம். இத கொண்டு போய் அந்த ஆளுக்கிட்டே திருப்பி கொடுத்துடலாம். I'm sorry. விளையாட்டுக்காக சொன்னேன். நிஜமாவே அடிச்சிட்டாங்க. அடியில விளையாட்டு அடி நெஜ அடின்னு இருக்கா? எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ராதா, நீ இது கிடைக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நான் மாதிரி கல்லடிப்பட்டு நடுத்தருவுல ரத்தம் சிந்தினேன். இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாரா இருக்கேன். சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தயவுன்னு வேண்டியிருக்கு. நடக்குதா இல்லையான்னு பாரு. இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விடவும் தயாரா இருக்கு. சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயே நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொள், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி. இதை மட்டும் தான் கொடுப்பியா? வேற என்ன வேணும்? உன் மனசு. மனசை கொடுக்கலன்னா மலர கொடுப்பேனா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
ஏங்க ஒரு இளநீர்ல 2 பைப்பு போட்டு குடிக்கிறீங்களே, 2 இளநியா வாங்கினா என்ன? நீங்க வாங்கி கொடுங்க, சாப்பிடுறோம். வெள்ளையும் சொல்லுமா இருக்கீங்க, அது கூட நான் வாங்கி தரணுமா? இருட்டி போச்சு, வெளியில போங்க, கேட்டு முன்னும். நேரு பார்க்கா தெரியல, லவர்ஸ் பார்க்கா போச்சு. கோச்சிக்காதனா? வேற பார்க்க போலாமா? எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் செய்யற முதல் தப்பு இதுதான். ஆமா, உங்க வீட்டுல என்ன பத்தி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க? மகனே, உன் விருப்பமே என் விருப்பமும். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாங்க. நான் அதை உங்ககிட்டே கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன். எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நல்லா இருக்க, எங்க வீட்டுல கேட்க வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கேட்கணும். ஹலோ, பூ கொடு. அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன். இந்தா போ. ராதா, எல்லாம் உனக்கு. இவ்வளவுமா? ஏன் பத்தலையா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் கல்யாணத்துல நெருப்பு சுத்துவாங்க, நாம நீரை சுத்திட்டோம். ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பண்றீங்க? முடிச்சு போடுறேன். ஐயோ, ரொம்ப இருட்டிடுச்சே, வாங்க போலாம். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஆமா, இப்ப இந்த ஈர துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சுட்டு போலாம். ஐயோ, நான் இப்பவே போகணும். பயப்படாத, அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு, அங்க போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். ராதா, உன் துணிமணி எல்லாம் காயிற வரைக்கும் இந்த இத கட்டிக்க. பாட்டுக்க. லெஃப்ட் சைட் பாத்ரூம். கம் குயிக்க. ராதா, ராதா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். சொன்னா கேளுங்க. ராதா, இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி அழற? என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே. பைத்தியம், அதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க? நேரமாச்சு, பாப்பலாம். ராதா,
இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? வந்துமா, என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வரேன். நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறமா, ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. இப்ப என்ன பண்ண சொல்ற? மெதுவா பேசுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அக்கா, நான் கேட்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல், காய்ச்சல், எது சரின்னு சொல்லு. காதல்.